Welcome guys, welcome to Vets Club Banking. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 21st போன மாதம் 21ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஓகேவா, பார்க்கலனாலும் அதுக்கான வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அது ஒரு டைம் போய் செக் பண்ணிடுங்க. ஓகேவா, பட் இப்போது இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆடண்டம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சொல்லாத ஒரு 4 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதை பற்றின டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் சொல்லாமல் தான் இருந்தாங்க. ஓகேவா, நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஆனுவல் பிளானர் எடுத்து பார்த்தோன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க, ஒரு சில இதெல்லாம் விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஆடண்டம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக விடுவாங்கன்னா அதில் விட்டு போன போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கூடயே கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷனாக கூட வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே விடுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேவா, லாஸ்ட் இயர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2ஆக ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கும். மேபி இந்த வருஷமும் அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது சிடிபிஓ மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 21st வரும்னு எதிர்பார்த்தோம், பட் வரலை. ஓகேவா, அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடண்டம் விடும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான சான்சஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. ஓகேவா, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. காரணம் என்னென்னா நம்மளுக்கு ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்ம அதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்க விட்டு தான் ஆகணும். ஓகேவா, ஆனுவல் பிளானரில் இந்த மாதிரி ஒரு சில போஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் இப்போ நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வச்சு இது பண்ணியிருக்காங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இல்லைனாலும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா, ஸோ சிடிபிஓ எக்ஸாம்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் ஆனால் வரல அப்படிங்கிறது. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிடிபிஓ எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அது வரல. காரணம் என்னென்னா மேபி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இல்லைனாலும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிடிபிஓ எக்ஸாம்ஸோடது வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை குவிட் பண்ணிடாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இல்லைனாலும் இந்த வருஷத்துலேயே திரும்ப ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஆடண்டமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஒரு 4 போஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக சொல்லியிருக்காங்க. ஒன்று அசிஸ்டன்ட் இன்ஜினியர். ஓகேவா, எலக்ட்ரிக்கலுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஇஆர் பிடெக் இன் ட்ரிபிள் இ. ஓகேவா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓகேவா, டோட்டலாக நமக்கு 391 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். ஓகேவா, அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். இது எப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ பண்ணியிருக்கணும் ஆர் காஸ்ட் அக்கௌண்டன்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இந்த ரெண்டுத்தில் தான் நம்ம குவாலிஃபிகேஷன் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. 10+2 தட் மீன்ஸ் 10th +2 படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் சிஏ படிச்சிருக்கலாம் ஆர் காஸ்ட் அக்கௌண்டன்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கலாம். ஓகேவா, ஓவரால் எவ்வளோ வேகன்சிஸ்னால் 25 வேகன்சிஸ். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர். ஓகேவா, நீங்கள் எம்சிஏ பண்ணியிருக்கலாம் ஆர் பிஜி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி. ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க, பிஜி பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் எம்சிஏ பண்ணியிருக்கலாம். ஓவரால் எவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக அக்கௌண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம், கண்டிப்பாக பிகாம் முடிச்சிருக்கணும். இதில் ப்ரிஃபரன்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிஏ நீங்கள் இன்டர்மீடியட் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பிகாம் படிச்சிருக்கணும் ப்ளஸ் சிஏ இன்டர்மீடியட் படிச்சிருந்தீங்க அதை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இதுக்கும் ஒரு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். எக்ஸாம் பேட்டர்னும் சேஞ்சஸ் இல்லை, வேறு எக்ஸாம் டேட்டஸும் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. ஓகேவா, எல்லாமே அதே தான். நம்ம 21st அந்த நோட்டிஃபிகேஷன் கூட இது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரியா, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 சொல்லிட்டு இருக்கும். எக்ஸாம் டேட்டும் சொல்லியிருக்காங்க. எப்போனா 4லேருந்து 10 ஆகஸ்ட். ஓகேவா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4லேருந்து 10 வரையுமே எக்ஸாம்ஸ் நடக்கும். ஏன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போஸ்ட் இருக்குது, அதுக்கெல்லாம் தனித்தனியாக நடக்கும். ஜிஎஸ் ஒரு நாள் தனியாக நடக்கும். ஓகேவா, எல்லாத்துக்கும் காமனாக ஜிஎஸ் ஒரு நாள் நடக்கும். பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜிஎஸ் அண்டு ஆப்டிடியூட். ஓகேவா, பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். டேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின் 150 மார்க்கு. டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஸோ எலிஜிபிள் மார்க்கு தான். நம்ம 60 மார்க் 150க்கு 60 வாங்கினா போதும். ஓகே, அதாவது 100க்கு நீங்கள் 40 கொஷின் கரெக்டாக போட்டிருக்கணும். அண்ட் ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட். ஓகேவா, ஓவராலாக 100 கொஷின் 150 மார்க்ஸ். சப்ஜெக்ட் பேப்பர் 200 கொஷின் 300 மார்க்ஸ் இருக்கும். நமக்கு
கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜிஎஸ் ப்ளஸ் பேப்பர் 2ஓட மார்க்கு தான். ஸோ இந்த ஒரு 150 ப்ளஸ் ஒரு 300 அவுட் ஆஃப் 450க்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் கட் ஆஃபு. சரியா? ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலன்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? அப்ளிகேஷன் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா அதுக்குமே நாங்கள் தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுட் ஏதாவது இருந்தாலும். ஓகேவா? அதே மாதிரி ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் தனித்தனியாக வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் பேசலாம், அப்படி இல்லைனாலும் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் காலர் மெசேஜ் பண்ணி உங்களோட குவரிஸை கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.